Praise the Lord. ஐஸ்வர்யவான். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாக்கோபு 2:5. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் தரித்திரராக படைக்கவில்லை. சில மனிதர்களின் பார்வைக்கு நாம் தரித்திரராக ஒன்றுமில்லாதவர்கள் போல தோன்றலாம். ஆனால் நம்மை நம் தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக படைத்திருக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற தேவ வார்த்தையின்படி நாம் பூமியில் பிழைத்திருக்க விசுவாசமானது மிக முக்கியம். அதில் நம் தேவன் நம்மை ஐஸ்வர்யமுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். நம் தேவைகள் எதுவான இருந்தாலும் நம் நிறைவான விசுவாசத்தினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனித செல்வத்தால், பணத்தால் பெற முடியாத சந்தோஷம், சமாதானம், தேவ வாக்குத்தத்தமான நித்திய வாழ்வை கூட நம்மிடம் இருக்கும் விசுவாசத்தினால் நாம் பெற முடியும். விசுவாசம் என்னும் திறவுகோல் எந்த நன்மையான ஈவுகளுடைய கதவுகளையும் திறக்கும் வல்லமையுடையது. பூமியின் செல்வந்தர்கள் அநேகர் செல்வங்கள் அழிந்து கையேந்தும் நிலைமைக்கு வருகிறார்கள். அவர்கள் சந்ததிகள் அழிந்து போகிறார்கள். ஆனால் விசுவாசத்தில் செல்வந்தர்களாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தாழ்வு இல்லை, குறைவு இல்லை, என்று மேன்மையே. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பரலோக நித்திய ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. திட நம்பிக்கையும் உண்டு. ஆம், நாம் அழிந்து போகும் உலக ஐஸ்வர்யத்தை நாடாமல் அழிவில்லாத விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யத்தை நாடினால் நாம் பூமிக்குரிய பரலோகத்திற்குரிய சகலவித ஆசீர்வாத நன்மைகளினாலும் சர்வ வல்ல தேவன் தாமே நம்மை நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.